Hi friends, welcome to Ang360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா CSK vs SRH டிக்கெட் வந்து ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு வந்து இப்போ போய் வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி திரும்பியும் வந்து டிக்கெட் வந்து சேல் பண்றாங்களா என்ன அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோல அதுதான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது CSK vs SRH வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா போனா நம்ம லிங்க் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வந்து கியூக்குள்ள போக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம டிராபிக்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா இல்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயமான்னு தெரியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டிமாண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா CSK வந்து தொடர்ந்து வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் தோக்கிறேடான்ற மாதிரி தொடர்ந்து அவங்க தோத்துக்கிட்டே வரனால அந்த ஒரு ஐப்பு வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். தலை டோனி இருக்குனால தான் இப்போதைக்கு டிக்கெட் சேலே வந்து ஓரளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியுது. இல்லைன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியாவே வந்து இன்னும் கூட போயிருக்கோம். முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா எல்லா மேட்சஸ்லயுமே தோக்கிறது ஜெயிக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஸ்போர்ட்ஸ்ல வந்து அப்படிதான், ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், இன்னொருத்தர் தோக்க தான் முடியும். அது வந்து ஓகே, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா ட்ரை பண்ணி தோக்குறதுன்றது ஒரு விஷயம், ட்ரை பண்ணாம சும்மா அசால்ட்டா தோக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல இப்போ CSK வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து எதுவும் ட்ரை பண்ண மாதிரி தெரியல. புது பசங்க, சின்ன பசங்க தான் வந்து நல்லா வந்து விளையாடுறாங்க. பட் ஆனால் உள்ள இருக்கிற ஜடேஜாவா இருக்கட்டும், தூபேவா இருக்கட்டும், அவங்க வந்து சின்ன விஷயத்த பண்ணிட்டு அதை வந்து பெருசா அவங்க நினைச்சுக்கிறாங்க. 50 அடிச்சிட்டோம் அப்படின்னா ஜடேஜா வந்து ஸ்வாட் செலிப்ரேஷன்லாம் பண்றாரு. தூபே வந்து லாஸ்ட் வெளியில போற வரைக்கும் கூட பேட் எடுத்து எல்லாத்தையும் காட்டிட்டே போறாரு. ஏதோ பெருசா என்னமோ சாதிச்ச மாதிரி. எல்லா டீம்ஸுமே நமக்கு நல்லா தெரியும் 200 மேல அடிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஸ்கோராவே வந்து தெரியுது. ஒரு அசால்ட்டா ஒரு ஆவரேஜாவே தெரியுது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு 170 அடிச்சுட்டு அப்பாடி பெருசா நம்ம சாதிச்சிட்டோன்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எல்லாருக்குமே ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல மேனேஜ்மெண்ட் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. பட் ஆனா எந்த ஃபேன்ஸ்க்குமே வந்து இது எதுவுமே வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட் வரையும் கொண்டு போய் தோத்தாங்கன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஒரு ஜாலியா இருக்கும், எல்லாருமே டூர் கிளம்பி வந்திருக்க மாதிரியும் ஒரு 3 மாசம் நல்லா டூர் அடிச்சுட்டு திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி தான் எல்லாருமே ஆடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. மேட்சஸ் இருக்கு, 6 மேட்சஸ் வின் ஆனாலும் நம்ம உள்ள போவோமா அப்படின்றதுமே டவுட் ஆகி போச்சு. ஸோ இப்போ கமிங் பேக் டு த டிக்கெட் சேல்ஸ், இப்போ திருப்பி வந்து CSK vs SRHக்கு வந்து டிக்கெட் சேல் வந்து போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வாங்கினவங்க எல்லாருமே விற்க சொல்லி தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில திருப்பியும் வந்து கமிங் சூன் திரும்பி ஓபன் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து கமிங் சூன் போட்டிருக்காங்க. வேற CSKவோட வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா சோல்ட் அவுட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ல எதுவும் எரர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி அவங்க வந்து எரர் பண்ண மாட்டாங்க. கமிங் சூன்னா மேபி இன்னும் கூட டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்குதோ அப்படின்ற டவுட் இருக்கு. ஸோ அந்த ரீசன், அது வந்து என்ன ரீசன் தெரியல. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்டே டியூன்டா இருங்க, எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம வந்து உடனே போட்டுருவோம். ஸோ அப்படி சப்போஸ் CSK vs SRH வந்து திருப்பி வந்து டிக்கெட் வந்து சேல் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் வரும், ப்ரோ நாங்கள் மேட்சே எங்கள் டிவிலேயே பார்க்க பிடிக்கல, இல்லை நேரில் வர போய் பார்க்கணுமா, இதெல்லாம் ஒரு அப்டேட்டா ப்ரோ, இந்த அப்டேட்டே எங்களுக்கு தேவையில்ல ப்ரோன்னு சொல்லலாம். பட் ஆனால் என்னோட வேலை என்னன்னா இந்த வாட்டி CSK என்னெல்லாம் பண்றாங்க, எப்பெல்லாம் டிக்கெட் சேல் நடக்குதுன்றதை நான் தொடர்ந்து போடுறேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதே ஒரு அப்டேட்டா நான் கொடுக்குறேன். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.